ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அடுத்தது என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்சைட் மைக்ரோமீட்டர் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? மைக்ரோமீட்டரில் வந்து இந்த கிளாஸில் வந்து ஒரு 3 இது வந்து பார்க்க போகிறோம். ஒன்று இன்சைட் மைக்ரோமீட்டர், இன்னொன்று டெப்த் மைக்ரோமீட்டர், இன்னொன்று டிஜிட்டல் மைக்ரோமீட்டர். இதோட வந்து இந்த மைக்ரோமீட்டர் அப்படின்ற இந்த இது வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து அடுத்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ப்ரிசிஷன் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, an inside micrometer is a precision measuring instrument which measures with an accuracy of 0.01 mm. இது வந்து நீங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து எக்ஸாம்ல இன்சைட் மைக்ரோமீட்டரினுடைய அக்யூரிசி வந்து எவ்வளவு அப்படின்னா 0.01 mm அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு டாபிக் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வந்து அதை வந்து இடையில வந்து நான் கண்டிப்பா எடுக்கிறேன். இது வந்து நம்ம ஒரு ஆர்டரா வந்து நம்ம எடுத்துட்டு வரோன்றதுனால நான் இப்போ வந்து இந்த வீடியோ போட்டுட்டேன். அடுத்தது நீங்க கமெண்ட்ல கேட்டிருக்கிற டாபிக்கையும் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ ரெடி பண்ணி போடுதேன். ஓகேவா? இப்ப இந்த மெஷரிங் இன்சைட் மைக்ரோமீட்டர் இது வந்து ஒரு நுணுக்கமான மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ப்ரிசிஷன் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இதனுடைய அக்யூரசி வந்து 0.01 mm அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இதனுடைய பர்போஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பாத்துருவோம். இதனுடைய பர்போஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபிகர் 1ல கொடுத்துருக்காங்க. an inside micrometer is used to measure the diameter of the holes. அதாவது இது வந்து ஹோல்ஸினுடைய டயாவை வந்து அளக்கிறதுக்கு வந்து இந்த இன்சைட் மைக்ரோமீட்டர் வந்து பயன்படுத்துறாங்க. அந்த ஃபிகர் 1ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இதான் வந்து ஃபிகர் 1. ஓகேவா? ஃபிகர் 1ல வந்து மெஷரிங் லார்ஜ் போர் யூசிங் அண்ட் இன்சைட் மைக்ரோமீட்டர் வித் தி எக்ஸ்டென்ஷன் ராட் ஃபிட்டட். அதாவது இதுல இருக்கக்கூடிய பெரிய துளையை வந்து ஓகேவா எக்ஸ்டென்ஷன் ராடு வந்து ஃபிட் பண்ணி, எக்ஸ்டென்ஷன் ராடுன்றது இதுல ஒரு பார்ட்ஸ், இதை ஃபிட் பண்ணி வந்து இதுல வந்து அளக்குற மாரி காமிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இன்சைடு மைக்ரோமீட்டர் அப்படின்னாலே வந்து ஹோல்ஸ், ஓகேவா? ஹோல்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. துளையின் வந்து உள் டயாவை வந்து நம்ம வந்து அளக்கிறதுக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாயிண்ட் ஃபிகர் 3லலாம் வந்து படம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த படத்துல வந்து இதனுடைய பார்ட்ஸ், ஹேண்டிலு, மைக்ரோமீட்டர் ஹெட்டு. ஓகே, அந்த மைக்ரோமீட்டர் ஹெட்ல வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கும். இது லாக்கிங் காலர் ஸ்க்ரூ, ஸ்பேசிங் காலரு, எக்ஸ்டென்ஷன் ராடு, இது எல்லாமே வந்து நம்ம ஒன்னொன்னா என்னான்ட்டு பார்த்துருவோம். இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் ராடு, ஸ்பேசிங் காலருடைய வந்து ரேஞ்சஸ். ஓகேவா? எவ்வளோ ரேஞ்சில் வந்து இருக்குது. மினிமம் வந்து 50 mmலேருந்து அதிகபட்சம் வந்து 200 mm வரைக்கும் இந்த படத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து பார்ட்ஸ் வந்து பார்த்துருவோம். அடுத்தது டு மெஷர் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இன்டர்னல் பேரலல் சர்ஃபேஸ் லைக் ஸ்லாட்ஸ். அதாவது அதே மாரி வந்து ஓகேவா, பேரலல் சர்ஃபேஸ் அப்படின்னா இணையான, பேரலல் அப்படின்னா இணையான, இன்டர்னல் பேரலல்னா உள்பக்கத்துல இணையான சர்ஃபேஸை வந்து சர்ஃபேஸினுடைய தொலைவை வந்து மெஷர் பண்றதுக்கு வந்து பயன்படுது. ஓகேவா? இந்த ஃபிகர் 2ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு ஸ்லாட்ஸ், இது வந்து ஒரு காடி. இந்த காடியில இருக்கக்கூடிய பேரலல் சர்ஃபேஸுக்கு வந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து இது வந்து மெஷர் பண்ணவும் வந்து பயன்படுது. ஒன்று ஹோல்ஸ், இன்னொன்று பேரலல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்லாட்ஸ். ஓகேவா? அடுத்தது இதுல வந்து என்னென்ன பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கீழே கொடுத்துருக்காங்க. the following are the parts of the inside micrometer. ஓகேவா? இதுதான் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோமீட்டர் ஹெட். It consists a sleeve, a thimble, an anvil and locking screw for extension rods. அதாவது இதுதான் வந்து இந்த மைக்ரோமீட்டர் ஹெட். இதுதான் வந்து மைக்ரோமீட்டர் ஹெட். இந்த மைக்ரோமீட்டர் ஹெட்ல வந்து என்னென்ன பார்ட்ஸ் அதுல வருது அப்படின்னா, திம்பிள்ன்றது ஒரு பார்ட்ஸ். ஓகேவா? பேரல் ஆர் ஸ்லீவ் அப்படின்றதும் ஒரு பார்ட்ஸ். ஆன்வில் அண்ட் லாக்கிங் ஸ்க்ரூ, எக்ஸ்டென்ஷன் ராடுடைய லாக்கிங் ஸ்க்ரூ சிஸ்டமும் வந்து அதுல தான் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் மைக்ரோமீட்டர் ஹெட்ல வந்து ஸ்லீவ், திம்பிள், ஆன்வில் அண்ட் லாக்கிங் ஸ்க்ரூ ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ராட்ஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது எக்ஸ்டென்ஷன் ராடு. This is fitted in the hole provided in the barrel of the micrometer head. அந்த மைக்ரோமீட்டர் ஹெட்ல இருக்கக்கூடிய பேரல் பார்ட்ஸ்ல வந்து இதுக்காக வந்து ஒரு ஹோல்ஸ் வந்து இருக்கும். அந்த ஹோல்ஸ்ல தான் வந்து எக்ஸ்டென்ஷன் ராட் வந்து ஃபிட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இட் ப்ரொவைட்ஸ் அனதர் மெஷரிங் பேஸ். இந்த எக்ஸ்டென்ஷன் ராட் வந்து
இன்னொரு அளக்கும் பாகம், ஓகேவா, இன்னொரு அளக்கும் பாகத்தை வந்து இது வந்து உருவாக்குது. இட்ஸ் அவைலபிள் டிஃபரண்ட் சைஸ், இது வந்து நிறைய அளவுல வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது லாக்கிங் ஸ்க்ரூ. இட் இஸ் யூஸ்டு டு லாக் த எக்ஸ்டென்ஷன் ராட். இந்த லாக்கிங் ஸ்க்ரூ எதுக்குன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் ராடை வந்து லாக் பண்றதுக்கு தான், ஓகேவா, கரெக்டா வந்து அதனுடைய பொசிஷன்ல டைப் பண்றதுக்கு தான் லாக்கிங் ஸ்க்ரூ. அடுத்தது ஹேண்டில். இட் இஸ் ஃபிட்டட் இன் த த்ரெட்டட் ஹோல் ப்ரொவைடட் இன் த மைக்ரோமீட்டர் ஹெட். இந்த மைக்ரோமீட்டர் ஹெட்ல இந்த ஹேண்டில ஃபிட் பண்றதுக்கு ஒரு த்ரெட்னா வந்து ஒரு மறையிடப்பட்ட ஒரு ஹோல்ஸ் ஒன்று இருக்கும், அதுல தான் வந்து இந்த ஹேண்டில் வந்து பொருத்துவாங்க. இட் இஸ் யூஸ்டு டு ஹோல்ட் த மைக்ரோமீட்டர் அசம்பிளி வைல் மெஷரிங் டீப் போர்ஸ். அதாவது இந்த ஹேண்டில் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மைக்ரோமீட்டர்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாத்தையும் அசம்பிள் பண்றதுக்கும், ஓகேப்பா, அசம்பிள் பண்ணி இது வந்து பிடிக்கிறதுக்கும் ஹோல்டு பண்றதுக்கும், மெஷரிங் டீப் போர்ஸ் அதாவது ஆழமான துளைகளை வந்து மெஷர் பண்றதுக்கும் வந்து ஆழமான துளைகளை மெஷர் பண்றதுக்கும் இந்த ஹேண்டில் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்றாங்க. அடுத்தது ஸ்பேசிங் காலர். It is added to the extension rod for additional length. It is available in different size. அதாவது இந்த ஸ்பேசிங் காலர் வந்து எக்ஸ்டென்ஷன் ராடோட, ஓகேவா, எக்ஸ்டென்ஷன் ராடோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து லென்த் பத்தலை அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் ராட் பிளஸ் ஸ்பேசிங் காலர் இது பண்ணி மிகப்பெரிய அளவு உள்ள லென்த்தை வந்து உருவாக்கி அதுல வந்து நமக்கு வந்து மெஷர் பண்ணலாம், பெரிய அளவு உள்ள துளையில வந்து மெஷர் பண்ணலாம். இது வந்து ஸ்பேசிங் காலரும் டிஃப்ரெண்ட் சைஸ்ல வந்து கிடைக்குதுன்றாங்க. அடுத்தது மைக்ரோமீட்டரினுடைய ரேஞ்ச். யூசிங் த டிஃபரண்ட் சைஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ராட்ஸ் அண்ட் ஸ்பேசிங் காலர்ஸ் த ஃபாலோயிங் ரேஞ்சஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் கேன் பி டேக்கன். அதாவது இந்த எக்ஸ்டென்ஷன் ராடையும் ஸ்பேசிங் காலரும் வந்து நிறைய டிஃபரெண்ட் சைஸ்லயும் ரேஞ்சஸ்லயும் வந்து இருக்கு, அதை பயன்படுத்தி நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம், எந்த அளவுக்கு எது எது அப்படின்னுட்டு. மினிமம் வந்து 25 to 50 mm, 50 to 100 mm, 50 to 300 mm, 200 to 500 mm, 200 to 1000 mm வரைக்கும் வந்து நம்ம வந்து அதுல இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்து நம்ம வந்து இன்சைட் மைக்ரோமீட்டரை பயன்படுத்தி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இன்சைட் மைக்ரோமீட்டர் ரேஞ்சஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ராட் ஃபார் 50 to 200 mm இன்சைட் மைக்ரோமீட்டர். அதாவது இந்த இன்சைட் மைக்ரோமீட்டர் ரேஞ்சு 15 to 200 mm அதை பயன்படுத்தி செக்கிங் த பேரலிசம் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் டீப் போர்ஸ். அதாவது ஆழமான துளைகள்ல வந்து இருங்க, அந்த படத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, டீப் ஹோல்ஸ் ஆழமான துளைகளை வந்து நம்ம வந்து அதை பயன்படுத்தி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது துளைகளினுடைய இணைத்தன்மை, ஓகேவா, துளைகளினுடைய ரெண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இணைத்தன்மையை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் இன்சைட் மைக்ரோமீட்டரை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் ராடு ஸ்பேசிங் காலருடைய வந்து ரேஞ்சஸ். அடுத்த பார்ட் வந்து 107 108 அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபிகர் 4ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அண்ட் எக்ஸ்டெண்டட் ஹேண்டில் கேன் பி யூஸ்டு வைல் மெஷரிங் டீப் ஃபோர்ஸ். ஃபிகர் 4ல எப்படி வந்து எக்ஸ்டெண்டட் ஹேண்டில வந்து யூஸ் பண்ணி, ஓகேவா, டீப் ஃபோர்ஸ்னா ஆழமான துளைகளை வந்து எப்படி வந்து மெஷர் பண்றாங்கன்ட்டு ஃபிகர்ல 4ல காட்டியிருக்காங்க படத்துல. ஃபார் செக்கிங் த பேரலிசம் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் த போர். அதே மாரி இதுதான் வந்து இந்த, ஓகேவா, இந்த பார்ட்டு இந்த இரண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த போரினுடைய பேரலிசம் இணைத்தன்மையும் வந்து இதுல வந்து சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேவா. அடுத்தது ஃபைண்ட் அவுட் ரீடிங்ஸ் அட் 2 or 3 பிளேசஸ். அதாவது இப்ப ரீடிங் எடுக்கும்போது வந்து 2ல இருந்து 3 இடத்துல வந்து நம்ம வந்து ரீடிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது ஒரு ரீடிங் வந்து மேல, ஓகேவா, அந்த துளையினுடைய மேல் பாகம், ஒரு ரீடிங்கு துளையின் நடுப்பாகம், இன்னொரு ரீடிங்கு துளையின் அடிப்பாகம். இந்த 3 இடத்துலயும் வந்து நம்ம வந்து ரீடிங் எடுத்துட்டு இந்த 3 ரீடிங்கும் வந்து சேமா இருந்தது அப்படின்னா அந்த போரினுடைய சர்ஃபேஸ் வந்து பேரலல் இணையா இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம், ஓகேவா. அந்த 3 ரீடிங்ல வந்து ஏதாவது வேரியேஷன்ஸ் வந்து காட்டுச்சு அப்படின்னா அதுல வந்து இணைத்தன்மை வந்து இல்லை அந்த போர்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம்,
ஓகேவா, இதான் சொல்றாங்க. ஃபைண்ட் அவுட் த ரீடிங்ஸ் அட் 2 or 3 பிளேசஸ். எக்ஸாம்பிள், ஒன் ரீடிங் அட் த டாப், another reading at the middle, and third reading at the bottom of the bore. If all three readings are the same, then the surface of the bore are parallel. அதாவது 3 ரீடிங்கும் சேமா வந்துச்சுன்னா அந்த போர் வந்து கரெக்டா இணையா இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம், போர்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ். இல்ல அப்படின்னா அதுல வந்து எரர். ஓகேவா, அது வந்து கரெக்டா இல்லைன்றத வந்து இதுல வந்து சொல்றாங்க. ஓகேவா, அடுத்தது அடுத்தது வந்து சேஃப்டி பிரிகேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இன்சைட் மைக்ரோமீட்டருடைய பிரிகேஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, என்ஷூர் தட் த எக்ஸ்டென்ஷன் ராட் ஸ்பேசிங் காலர் ஆர் ஃபிட்டட் கரெக்ட்லி. அதாவது எக்ஸ்டென்ஷன் ராடியும் அதே மாரி நீளம் பத்தல அப்படின்னா அடிஷனலா யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேசிங் காலரும் கரெக்டா வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை செக் பண்ணிக்கணும். செக் த ஜீரோ செட்டிங் ஆஃப் த இன்சைட் மைக்ரோமீட்டர் வித் அண்ட் அவுட் சைட் மைக்ரோமீட்டர். அதாவது இதுல வந்து இந்த ஜீரோ செட்டிங் வந்து கரெக்டா இன்சைடு மைக்ரோமீட்டர்ல இருக்குதா அப்படின்னுட்டு நம்ம இன்னொரு அவுட் சைடு மைக்ரோமீட்டரை பயன்படுத்தி நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்றாங்க. அடுத்தது என்ஷூர் தட் த மெஷரிங் ஃபேஸ் ஆர் பர்பெண்டிகுலர் டு த ஆக்சிஸ் அண்ட் த ஹேண்டில் பேரலல் டு த ஆக்சிஸ் ஆஃப் த அபோவ். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெஷரிங் ஃபேஸ் வந்து அச்சுக்கு வந்து செங்குத்தா இருக்கணும். ஓகேவா, மெஷரிங் ஃபேஸ்னா இதுதான் வந்து மெஷரிங் ஃபேஸ். இந்த மெஷரிங் ஃபேஸ் வந்து அச்சுக்கு வந்து செங்குத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது அதனுடைய ஹேண்டில். ஓகேவா, அதனுடைய ஹேண்டில் வந்து பேரலல் அப்படின்னா அச்சுக்கு வந்து இணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனுடைய ஹேண்டில் வந்து பேரலல் ஆஃப் த ஆக்சிஸ். அடுத்தது, when measuring bores of the micrometer must be set for the largest value. அதாவது மைக்ரோமீட்டர்ல வந்து நீ போரை வந்து மெஷர் பண்ண போற அப்படின்னா மைக்ரோமீட்டர்ல அதனுடைய அதிகபட்ச அளவு வந்து நம்ம செட்டிங் பண்ணணும். ஓகேவா, அதே மாரி பிளாட் சர்ஃபேஸை வந்து நீ வந்து செக் பண்ண போற மைக்ரோமீட்டர்ல அப்படின்னா அந்த மைக்ரோமீட்டர்ல இருக்கிறதுலே சின்ன வேல்யூ வந்து நம்ம வந்து செட்டிங் பண்ணணும். அடுத்தது, என்ஷூர் தட் த வால் சர்ஃபேஸ் ஆஃப் த போர் ஃப்ரீ ஃப்ரம் பர்ஸ் ஆயில் எக்ஸாம். அதாவது நீ வந்து ஒரு ஹோல்ஸ்ல இருக்கக்கூடியதோ இல்ல ஒரு ஸ்லாட்ஸ்ல இருக்கக்கூடிய வால் சர்ஃபேஸை வந்து வால்னா சுவர் அப்படின்றது வந்து அந்த துளையின் 2 பக்கத்துக்கும் உள்ள சுவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதை வந்து நீ வந்து செக் பண்ண போற மெஷர் பண்ண போற அப்படின்னா அதுல வந்து ஏதாவது பர்ஸ்னா தூசோ இல்ல ஆயிலோ ஏதோ வந்து சம்திங் வந்து இருக்குதா இல்லையான்ட்டு வந்து நீ செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீ வந்து மைக்ரோமீட்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா, செட் த இன்சைட் மைக்ரோமீட்டர் இன் த போர் டு த கரெக்ட் ஃபீல். அதாவது நீ அந்த இன்சைட் மைக்ரோமீட்டரை வந்து கரெக்டா அந்த போர்ல வந்து நீ உள்ள வைக்கும்போது அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த ஃபீல் தான் வந்து அதனுடைய அக்யூரசியை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா, அதனால வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணணும். டூ நாட் ட்ராக் ஆர் ஃபோர்ஸ் ஆஃப் த இன்சைட் மைக்ரோமீட்டர். அந்த போர்ல வந்து மைக்ரோமீட்டர் வந்து உள்ள வச்சு திணிக்கிறதோ இல்ல வந்து மைக்ரோமீட்டரை டைட்டா இழுக்கிறதோ வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து இன்சைடு மைக்ரோமீட்டரை பத்தின முழு விவரம். ஓகேவா, இப்ப இந்த இன்சைடு மைக்ரோமீட்டர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இதனுடைய அக்யூரசி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எந்த அளவு அக்யூரசி வந்து நம்ம இதுல வந்து இது பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.01 mm வந்து அக்யூரசி வந்து இதுல அளக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒன்னு மெயினா வந்து மெஷரிங் த டயாமீட்டர் ஆஃப் ஹோல்ஸ், இன்னொன்னு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஓகேவா பேரலல் சர்ஃபேஸ். அது வந்து ஸ்லாட்ஸாவும் இருக்கலாம். ஓகேவா, இல்ல மறுபடியும் போர்ஸாவும் கூட இருக்கலாம். அடுத்தது இதனுடைய பார்ட்ஸ்ல வந்து என்னென்ன இருக்குன்னா மேஜரா வந்து மைக்ரோமீட்டர் ஹெட், அதுக்கப்புறம் வந்து மைக்ரோமீட்டர் ஹெட்ல வந்து ஸ்லீவ் ஆர் பேரல், திம்பிள், ஆன்வில் அண்ட் லாக்கிங் ஸ்க்ரூ சிஸ்டம் வந்து இது இருக்கும். ஓகேவா, அடுத்தது எக்ஸ்டென்ஷன் ராடு, ஹேண்டில், ஸ்பேசிங் காலர். இதுதான் வந்து இதுல வந்து மெயினா வந்து கேட்கக்கூடிய கேள்விகளா இருக்கும். இப்போ வந்து நம்ம அடுத்தது டெப்த் மைக்ரோமீட்டர். ஓகேவா, அடுத்தது டெப்த் மைக்ரோமீட்டர் அப்படின்ற டாபிக் பத்தி பார்ப்போம். இந்த டெப்த் மைக்ரோமீட்டரினுடைய கன்ஸ்ட்ரக்ஷனல் அண்ட் ஃபியூச்சர்ஸ். ஓகேவா, கட்டுமானம் மற்றும் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்துருவோம். The depth micrometer consists of a stock and a which graduated sleeve is fitted. அதாவது இதுல வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்க்கறதுக்கு முன்னாடி அதுல வந்து அந்த டிராயிங்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓகேவா, அதுல வந்து அந்த டிராயிங்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்குவோம். இதுதான் வந்து டெப்த் மைக்ரோமீட்டரினுடைய அந்த டிராயிங். ஓகேவா, இப்போ நான் சொல்றேன்.
இந்த டெப்த் மைக்ரோமீட்டர்ல வந்து அந்த மேஜரான பார்ட்ஸ் வந்து அதனுடைய ஸ்டாக், அதனுடைய அடிப்பாகம் தான் வந்து மேஜரான பார்ட்ஸ். ஓகேவா? அதுல வந்து அந்த ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாக்குக்கு மேல இருக்கக்கூடிய இதுல வந்து பிரிவுகள் இல்லைன்னா அளவுகள் வந்து வெட்டப்பட்ட வந்து ஸ்லீவ் வந்து அதுல வந்து பொருத்திருப்பாங்க. ஸ்லீவ்ன்றது ஒரு பார்ட்ஸ். ஓகேவா? த அதர் எண்ட் ஆஃப் த ஸ்லீவ் இஸ் த்ரெட்டட் வித் எ 0.5 mm பிச் வி த்ரெட். அந்த ஸ்லீவினுடைய அடுத்த முனையில த்ரெட் வெட்டப்பட்ட எத்தனை அளவுனா 0.5 mm பிச்சு கொண்ட வி ஷேப் த்ரெட் வந்து வெட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதுல வந்து இந்த பிச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, பிச்சு அப்படின்னா ஒரு த்ரெட்டினுடைய ஒரு முனைக்கும் அடுத்த த்ரெட்டினுடைய இன்னொரு முனைக்கும், ஓகேவா? ஒரு த்ரெட்டின் இப்ப இந்த த்ரெட்ல வந்து இந்த பாயிண்ட்னா அடுத்த த்ரெட்லயே அதே பாயிண்ட், இந்த ரெண்டு இதுக்கும் உள்ள தூரம் தான் வந்து அந்த குறியீடை தூரம் பிச்சு. ஓகேவா? அடுத்தது a dimple which is internally threaded to the same pitch and form match with the threaded sleeve and slides over. அதாவது அந்த திம்பிள்ல இப்ப ஸ்லீவ்ல வந்து இந்த த்ரெட் வந்து வெட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியாச்சு. திம்பிள்லயும் வந்து அதே அளவு வடிவம் புரியடை தூரம் கொண்ட த்ரெட் வந்து வெட்டப்பட்டு திம்பிளும் ஸ்லீவும் ஒன்னோட ஒண்ணு பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது the other end of the thimble has an external step machined and threaded to accommodate the thimble cap. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, திம்பிள்ல வந்து திம்பிளுக்கு, ஓகேவா, திம்பிளுக்கு அடுத்தது ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டெப்னா ஒரு ஒரு சின்ன படிக்கட்டு மாரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு சின்ன வெளி படிக்கட்டு மாரி வெட்டப்பட்டு அதுக்கு மேல வந்து த்ரெட் வந்து வெட்டப்பட்டிருக்கும். அதுலதான் வந்து அந்த திம்பிள் கேப் இந்த பார்ட்ஸ் வருது பாரு, இந்த திம்பிள் கேப் வந்து அதுலதான் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இந்த படத்தை நீங்க பார்த்தாலே வந்து நான் சொன்னதும் இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? a set of extension rod is generally supplied. அதாவது இந்த டெப்த் மைக்ரோமீட்டருக்கு வரக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ராட் வந்து அவங்களே வந்து பொதுவா வந்து தந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. on each of them the range of size that can be measured with the rod. அதாவது அந்த ராடினுடைய சைஸ் வந்து 0 to 25 mm, 25 to 50, 50 to 70, 75 to 100, 100 to 125, 125 to 150 mm வரைக்கும் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் ராடோடைய லென்த் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது the extension rods can be inserted inside the thimble and sleeve. அதாவது அந்த எக்ஸ்டென்ஷன் ராட் வந்து திம்பிளுக்கும் ஸ்லீவுக்கும் வந்து உள்பக்கமா வந்து பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது the extension rods have a collar head which helps the rod to be held firmly. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த காலர் ஹெட் அப்படின்னு சொல்லி சொன்னோம் பாத்தியா, அதாவது அந்த கேப் ஸ்க்ரூ வந்து பொருத்தத்துக்கு வேண்டி ஒரு ஸ்டெப் வந்து வெட்டியிருப்பாங்கன்னு ஸ்டார்டிங்ல சொன்னோம் பாத்தியா, அதுதான் வந்து காலர் ஹெட். ஓகேவா? அந்த காலர் ஹெட் வந்து எதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, அந்த எக்ஸ்டென்ஷன் ராடை வந்து நல்லா வந்து உறுதியா பிடிக்கிறதுக்காக ஹெல்ப்பா இருக்கு. இது வந்து ஃபிகர் 2ல கொடுத்துருக்காங்க, பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது the measuring phase of the stock and the rods are honored, tempered and ground. The measuring phase of the stock is perfectly machined flat. அதாவது அந்த மெஷரிங் ஃபேஸ் வந்து, ஓகேவா, அந்த ஸ்டாக்ன்றது அடிப்பாகம், அந்த அடிப்பாகத்தில் தான் வந்து நம்ம வந்து நல்லா வந்து இயந்திர வாக்கம் வந்து செஞ்சிருப்பாங்க, மெஷினிங் வந்து நல்லா செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது அந்த ஸ்டாக்கு அண்ட் ராடு இதை வந்து நல்ல கடினப்படுத்தப்பட்டு, ஓகேவா, பதப்படுத்தப்பட்டு ஹார்டன் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து the extension rods may be removed and replaced according to the size of the depth to be measured. எக்ஸ்டென்ஷன் ராட் வந்து அதிகமான நிறைய வெரைட்டி சைஸ்ல வந்து கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னேன்ல, அதை வந்து நீ எப்படி வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, நீ வந்து எந்த அளவு ஆழம் கொண்ட, ஓகேவா, எந்த அளவு ஆழத்தை வந்து நீ அளக்க போற, காடியா இருக்கட்டும் இல்ல ஹோல்ஸா இருக்கட்டும், எந்த அளவு ஸ்லாட்ஸ் ஹோல்ஸ் வந்து நீ அளக்க போறியோ அதுக்கு தக்கனவாறு அதனுடைய ஆழத்தை வந்து நம்ம கணக்கு பண்ணி அந்த எக்ஸ்டென்ஷன் ராடை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது கிராஜுவேஷன் அண்ட் லீஸ்ட் கவுண்ட். ஓகேவா? இதனுடைய கிராஜுவேஷன் வந்து எப்படி குறிச்சிருக்காங்க, அதனுடைய லீஸ்ட் கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருவோம். அண்ட் ஸ்லீவ் ஏ டேட்டம் லைன் இஸ் மார்க்டு ஃபார் ஏ லென்த் ஆஃப் 225 mm. அதாவது அந்த ஸ்லீவ்ல வந்து ஒரு பொதுவான டேட்டம் லைன் அப்படின்னா ஒரு அடிப்படை கோடு, ஓகேவா, ஒரு பொதுவானது அப்படின்றது தான் வந்து டேட்டம் லைனு. அதனுடைய நீளம் வந்து 25 mm நீளத்துக்கு வந்து ஒரு டேட்டம் லைன் வந்து வரைஞ்சிருப்பாங்க.
ஓகேவா, divided into the 25 equal parts and graduated, each line representing 1 millimeter. அதாவது 25 ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து அதுல வந்து பொறிச்சிருப்பாங்க. ஓகேவா, அளவுகள் இருக்கும். அதுல வந்து ஒரு ஒரு லைனும் வந்து 1 மில்லிமீட்டர். ஓகேவா, ஒரு ஒரு லைனும் 1 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஈச் ஃபிஃப்த் லைன் இஸ் drawn a little longer and numbered. அதாவது ஒரு ஒரு இதுலயும் இருக்கக்கூடிய 5வது கோட்டுல வந்து லைட்டா வந்து கொஞ்சம் கோடு வந்து பெருசு பண்ணிருப்பாங்க. ஓகேவா, பெருசு பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா நம்பர்ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஈச் லைன் ரெப்ரசென்டிங் 1 mm. ஓகேவா, ஒரு ஒரு லைனும் வந்து 1 mm அப்படின்ற அளவு. ஃபர்தர் சப் டிவைடட் இன்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ். அதாவது 2 ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து டிவைடட் பண்ணா சப்டிவிஷனுடைய மதிப்பு வந்து 0.5 mm வரும். ஓகேவா, அடுத்தது இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த படத்தை பாருங்க, கொடுத்துருக்காங்க. அடுத்தது the graduations are numbered in the reverse direction to that marked and the outside micrometer. அதாவது அவுட் சைட் மைக்ரோமீட்டர்ல அளவுகள் வந்து ஓகேவா, அளவுகளோ அந்த நம்பரோ வந்து அதுல வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேவா, தலைகீழா, அதாவது கீழே இருந்து மேல போறது இல்லாம மேல இருந்து கீழே வர்ற மாதிரி இருக்கும். The zero graduations of the sleeve is on the top and the 25 mm graduation near the star. அதான் சொன்னல, ஜீரோ வந்து மேலையும் அந்த லாஸ்ட் முடிகிற அந்த 25 கிராஜுவேஷன் மார்க் வந்து கீழே ஸ்டாக்குக்கு கீழ்ப்பகுதியிலையும் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா, அடுத்தது the bevel edge of the thimble is also graduated. அதாவது திம்பிள்ல இருக்கக்கூடிய அந்த சரிவு முனையையும் வந்து அளவுகள் வந்து அதுலயும் வந்து பொறிச்சிருப்பாங்க. ஓகேவா, அந்த அளவுகள் வந்து அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்னா அதனுடைய சுற்றளவு 50 ஈக்குவல் பார்ட்ஸா வந்து பிரிச்சிருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய 5வது லைனை வந்து கொஞ்சம் பெரிய லைனா இல்லையோ நம்பர்லயோ வந்து மார்க் பண்ணிருப்பாங்க. the numbering in the reverse direction and increases from 0, 5, 10, 50, 25, 30, 35, 40, 45 and 50. ஓகேவா, இப்படிதான் வந்து வரும். அதுவும் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல தான் வந்து வரும். இதுல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த படத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது the advancement of the extension rod for one full turn of the thimble is one pitch which is 0.5 mm. அதாவது அந்த எக்ஸ்டென்ஷன் ராடு வந்து ஒரு முழு சுற்றுக்கு அந்த திம்பிள் நகரக்கூடிய இது வந்து 0.5 mm அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The advancement of the extension rod for one division movement of the thimble will be equal to அந்த 0.5 mm அந்த திம்பிள்ல இருக்கக்கூடிய ஃபுல் இது வந்து 50. அப்ப வந்து இதை டிவைட் பண்ணா 0.01 mm அப்படின்றது தான் வந்து இதனுடைய அக்யூரசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, இதனுடைய அக்யூரசி. இதுல வந்து அந்த ரீடிங் வந்து எப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, சும்மா ஒரு கணக்குக்கு. This will be the smallest measurement that can be taken with the instrument and so this is accuracy of the instrument. அதாவது ஒரு சின்ன மெஷர்மெண்ட் வந்து இதுல வந்து நம்ம எடுத்த மாரி வந்து நம்ம இதை வந்து கால்குலேஷன் வந்து நம்ம பண்றோம். ஓகேவா, பேரல் ஆர் ஸ்லீவ் ரெண்டும் வந்து ஒண்ணுதான். ஓகே, பேரல்னாலும் ஸ்லீவ்னாலும் ஒண்ணுதான். இப்ப இதுல வந்து காட்டியிருக்காங்க பாருங்க, இந்த ரீடிங் வந்து இதுல வந்து காட்டி எப்படி வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. மைக்ரோமீட்டர் இருந்தா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நான் அதை ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். ஓகே, இப்ப அப்படியே பாருங்க. 5, 6, 7, 8, 0. ஓகே, இப்ப ரீடிங் ஆஃப் த டெப்த் மைக்ரோமீட்டர்ல, அதாவது பேரல் ஆர் ஸ்லீவ் இதனுடைய ரீடிங் வந்து 8 இருக்கு அப்படின்னா அப்ப அதுல வந்து 1 mm டிவிஷன். ஓகேவா, அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோடும் வந்து ஒரு 1 mm. அப்ப 8 இருந்ததுன்னா 8 × 1 8 mm. அதே மாதிரி சப்டிவிஷன் மதிப்பு வந்து நம்ம பார்க்கணும். சப்டிவிஷன் மதிப்பு வந்து 0.5 mm. ஓகேவா, 0.5 mm. இது வந்து நான் பின்னாடி வந்து அந்த ரீடிங் எடுக்கிறத நான் வந்து சொல்லித்தரேன். 0.5 mm. அப்போ 1 × 0.5 mm 0.50 mm. அதே மாதிரி திம்பிள் ஸ்கேல் ரீடிங் பார்க்கணும். திம்பிள்ல வந்து 3ன்னு காட்டுது. அப்போ 3 திம்பிள் ஸ்கேல் ரீடிங்ல வந்து ஒரு ஒரு திம்பிள் டிவிஷன் மதிப்பும் வந்து 0.01 mm. ஓகேவா, 0.01 mm. அப்ப இது ஃபுல்லா கூடனா திம்பிள் டிவிஷன் அண்ட் லீஸ்ட் கவுண்ட். ஓகேவா, இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். அப்ப அந்த டோட்டல் ரீடிங் வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா
8.53 mm in barrel reading main division. ஓகேவா, and subdivision have been hidden covered by thimble. ஓகேவா, பேரல் ரீடிங் தான் வந்து மெயின் டிவிஷன். ஓகேவா, மெயின் ஸ்கேல் டிவிஷன் அர்த்தம். திம்பிள்ல வர்றது வந்து சப்ஸ்கேல் டிவிஷன் அப்படின்றது வந்து அர்த்தம். ஓகேவா, அடுத்தது யூசஸ் ஆஃப் த டெப்த் மைக்ரோமீட்டர். அந்த டெப்த் மைக்ரோமீட்டரினுடைய யூசஸ் என்னன்னா அப்படின்னா, டெப்த் மைக்ரோமீட்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் மைக்ரோமீட்டர்ஸ் யூஸ்டு டு மெஷர். அதாவது டெப்த் மைக்ரோமீட்டர் வந்து ஒரு சிறப்பு மைக்ரோமீட்டரை வந்து மெஷர் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, அதாவது யூசஸ் ஆஃப் டெப்த் மைக்ரோமீட்டர் அப்படில யூசஸ் ஆஃப் டெப்த் மைக்ரோமீட்டர்ல டெப்த் மைக்ரோமீட்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் மைக்ரோமீட்டர்ஸ் யூஸ்டு டு மெஷர். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த டெப்த் மைக்ரோமீட்டர் வந்து ஓகேவா, டெப்த் மைக்ரோமீட்டர் பிரத்யேக வேலைகள், ஓகேவா, பிரத்யேக உபயோகங்களுக்காக, ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு சிறப்பான உபயோகங்களுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. என்னென்ன அப்படின்னா, டெப்த் ஆஃப் ஹோல்ஸ், ஓகேவா, ஹோல்ஸினுடைய ஆழத்தை வந்து அளக்கிறது. அடுத்த டெப்த் ஆஃப் குரூஸ் அண்ட் ரிசர்சஸ். அதாவது குரூஸ் அப்படின்னா வந்து எப்படி சொல்றது, வரி பள்ளம். ஓகேவா, குரூஸ் அப்படின்னா அந்த சாவில வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வரி பள்ளம். அடுத்தது வந்து ரிசர்ஸ் அப்படின்னா அதனுடைய ஆழம். ஓகேவா, வரி பள்ளம் மற்றும் அந்த இடைவெளி அதனுடைய ஆழம். அடுத்தது த ஹைட்ஸ் ஆஃப் ஷோல்டர்ஸ் அண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸ். அதே மாதிரி அந்த ஷோல்டர்ஸ் அண்ட் ப்ரொஜெக்ஷன்ஸினுடைய உயரங்கள். ஓகேவா, உயரங்கள் இதெல்லாம் வந்து அளக்கிறதுக்கு வந்து இந்த டெப்த் மைக்ரோமீட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேவா, டெப்த் மைக்ரோமீட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. இதுதான் வந்து டெப்த் மைக்ரோமீட்டர். இந்த டெப்த் மைக்ரோமீட்டரினுடைய இதுல வந்து என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, இந்த டெப்த் மைக்ரோமீட்டரினுடைய அக்யூரசி வந்து கேட்பாங்க. இதனுடைய அக்யூரசி வந்து என்ன அப்படின்னா 0.01 mm அப்படின்றது தான் வந்து இதனுடைய அக்யூரசி. ஓகேவா, இதை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் வந்து டிஜிட்டல் மைக்ரோமீட்டர்ஸ். ஓகேவா, இந்த டிஜிட்டல் மைக்ரோமீட்டர்ஸ்ல வந்து மேக்சிமம் வந்து ஒண்ணுமே இருக்காது. அதாவது சாதாரண மைக்ரோமீட்டரை போல தான் இதுல வந்து எல்சிடி இல்லைன்னா எல்இடி டிஸ்பிளே வந்து இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. அது மூலியமா வந்து அளவுகள் வந்து அதாவே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து காட்டிடும். இதுதான் வந்து இதுல மேட்ரு. ஓகேவா, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பார்த்துருவோம். Digital micrometer is one of the simplest and most widely used measuring equipment in any manufacturing industry. Its simplicity and the versatile nature make digital micrometers so popular. Different kinds of digital micrometers available in the market. அதாவது இந்த டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் வந்து சாதாரணமாகவும் தொழிற்சாலைகளில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மெஷரிங் எக்யூப்மெண்ட்டாகவும் வந்து இது இருக்கு. ஏன்னா இதில் அளவு எடுக்கிறது வந்து சிம்பிளாக, இதில் அளவு எடுக்கிறது வந்து ஈஸியாகவும், ஓகேவா, ஈஸியாகவும் நிலையற்றதாகவும் இருக்கும். ஓகேவா, நேச்சருக்கு வந்து நிலையற்றதாகவும் இருக்கும். அதனால மக்களால் வந்து இது வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தப்படுது. அதேமாரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து இந்த டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் வந்து மார்க்கெட்ல வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதுதான் வந்து இந்த படத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து டிஜிட்டல் மைக்ரோமீட்டர்ஸ். இந்த டிஜிட்டல் மைக்ரோமீட்டர்ல வந்து இதுல வந்து இந்த எல்இடி டிஸ்பிளே வந்து இருக்கு. ஆன் ஆஃப், எம்எம் அப்புறம் இன்ச்சஸ், இது 2 அளவுலையும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய அக்யூரசி என்ன அப்படின்ட்டு, இதனுடைய அளவு வந்து 0 to 25 mmன்றது வந்து இந்த மைக்ரோமீட்டரினுடைய ரேஞ்சு. 0.001 mmன்றது வந்து இதனுடைய அக்யூரசி. இதே வந்து எம்எம்லையும் சொல்லுவாங்க, இன்ச்சஸ்லையும் சொல்லுவாங்க. இன்ச்சஸ்லனா இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இன்னொரு 0 வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் வித்தியாசம். இதுல இதனுடைய ஃபியூச்சர்ஸ்ல என்ன சொன்னா, அந்த எல்சிடி டிஸ்பிளேல வந்து அந்த நம்ம மெஷரிங் பண்ணும்போது அதுல வரக்கூடிய அளவுகள், அந்த டேட்டா வந்து டைரக்டா வந்து அந்த டிஸ்பிளேல வந்து தெரிஞ்சிடும். எல்இடி டிஸ்பிளேல வந்து தெரிஞ்சிடும். அதுல வந்து நம்ம அளவுகள் வந்து எடுத்துடலாம். ஓகேவா, அதே மாரி அதுல வந்து எம்எம் இன்ச்சி கன்வர்ஷன்ஸ் எல்லாம் வந்து அதுல கொடுத்துருக்குறாங்க. அதே மாரி இதுல அந்த மெஷரிங் ஃபேஸ் வந்து அந்த கார்பைடு டிப். ஓகேவா, மெஷரிங் ஃபேஸ் வந்து அந்த கார்பைடு மெட்டலால் ஆன டிப்ஸ் மாரி இருக்கும். ஓகேவா, அடுத்தது இதனுடைய ரேச்செட் என்ஷூர்ஸ் இன்வேரியபிள் மெஷர்மெண்ட் அண்ட் அக்யூரேட் ரிப்பீட்டபிள் ரீடிங். அதாவது இதுல இருக்கக்கூடிய அந்த ரேச்செட் வந்து கரெக்டா வந்து மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டா வந்து வேரி பண்ணி காமிக்கும். அதாவது இன்வேரியபிள்னா
மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா வந்து மாத்தி மாத்தி எடுக்கணுன்ற அந்த ஒரு இதே வராது. நீ எத்தனை டைம் எடுத்தாலும் அதே அக்யூரேட்ல தான் வந்து இது வந்து காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனுடைய அக்யூரிசி ஆஃப் டிஜிட்டல் மைக்ரோமீட்டர்ஸினுடைய அக்யூரிசி வந்து டிஜிட்டல் மைக்ரோமீட்டர்ஸ் ப்ரொவைட் 10 டைம்ஸ் மோர் ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரிசி. அதாவது நீ 10 டைமுக்கு மேல நீ வந்து ஒரே பொருள் அளவு எடுத்தாலும் அதனுடைய அக்யூரிசி வந்து மாறாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது 0.00005 inches ஆர் 0.001 mm ரெசல்யூஷன் வித் இதனுடைய அக்யூரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.001 இன்ச்சஸ். இன்ச்சஸ்ல சொல்ல போனா இதுதான் வந்து நீங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன்ச்சஸ்ல சொல்ல போனா இதனுடைய அக்யூரிசி வந்து 0.0001 இன்ச்சஸ், அப்படி இல்லை எம்எம்லனா 0.001 mm அப்படின்றது தான் இந்த டிஜிட்டல் மைக்ரோமீட்டரினுடைய அக்யூரிசி. ஓகேவா, அக்யூரிசி. அடுத்தது இதுல வந்து எப்படி வந்து ரீடிங் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து காட்டுறாங்க. இப்ப எடுத்த ரீடிங் வந்து இந்த டிஸ்பிளேல வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எடுத்த ரீடிங் வந்து இந்த டிஸ்பிளேல வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. ரீடிங் ஆல்சோ பை ரீடிங் த மார்க்ஸ் அண்ட் ஸ்லீவ் அண்ட் த திம்பிள். யூஸ்வலி த ரீடிங் ஃப்ரம் த லார்ஜ் எல்சிடி டிஸ்பிளே ஃபார் த டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் பிகாஸ் த டிஜிட்டல் ரீடிங் இஸ் மோர் அக்யூரேட். அதாவது இந்த இதுல வரக்கூடிய அந்த ரீடிங் ஸ்லீவு திம்பிள்ல வரக்கூடிய அந்த ரீடிங்கான மார்க் வந்து டிஸ்பிளே எல்சிடி டிஸ்பிளே பெரிய டிஸ்பிளேல வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. இதுல வரக்கூடிய இதுல இந்த டிஜிட்டல் மைக்ரோமீட்டர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ரீடிங் வந்து மிகவும் வந்து நுணுக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது த ரீடிங் அண்ட் த ஸ்லீவ் அண்ட் த திம்பிள் இஸ் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். ரீட் த மார்க்கிங்ஸ் அண்ட் த ஸ்லீவ் அண்ட் திம்பிள். ஃபர்ஸ்ட்லி read the point which the thimble stops at it on the right of the sleeve. It is 14 mm here. அதாவது because each line above the center long line represented 1 mm while each line below the center long line represented 0.5 mm. அதாவது அதுல சொன்ன மாதிரியே தான். ஓகேவா, அதுல சொன்ன மாதிரியே தான். ஒரு லைனும் வந்து 1 mm, சப்டிவிஷன் மதிப்பு வந்து 0.5 mm அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. அதுல வந்து நீங்க அந்த ரீடிங் எடுக்கும்போது அதுல வந்து எல்லாமே டிஸ்பிளேலே வந்து தெரிஞ்சிடும். அதனால வந்து நம்ம இந்த மைக்ரோமீட்டரை வந்து யூஸ் பண்றது வந்து வெரி வெரி சிம்பிள். ஓகேவா. மைக்ரோமீட்டர் யூஸ் பண்றது வந்து வெரி வெரி சிம்பிள் தான். இப்ப வந்து இது வந்து இந்த படத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. Sadly read the marking and the thimble. It is between 5 and 6. So you need to estimate the reading. அதாவது இப்ப இந்த படத்துல வந்து இதுதான் வந்து பேரல் ஆர் ஸ்லீவ். ஓகேவா. பேரல் ஆர் ஸ்லீவ்ல வந்து இதுல வந்து எவ்வளவு காட்டுது? 10, 11, 12, 13, கரெக்டா 14ல வந்து காட்டுது. 14ல காட்டுது. அதே மாரி இது வந்து எல்லாமே வந்து ஒரு எம்எம், அப்ப 14 mm. ஓகேவா. அது கூட பிளஸ் திம்பிள்ல வந்து எவ்வளவு காட்டுது அப்படின்னா திம்பிள்ல வந்து கரெக்டா வந்து 5 காட்டுது. ஓகேவா. திம்பிள்ல 5 காட்டுது அப்படின்னா இதுல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து 0.5. ஓகேவா. இதுல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து 0.5 mm. அப்ப 14 mm பிளஸ் 0.054. ஓகேவா. 0.054 mm ஈக்குவல் டு அந்த ரீடிங் வந்து 14.054 mm அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்தது இதனுடைய மெயின்டெனன்ஸ். நெவர் அப்ளை வோல்டேஜ் and any part of the digital micrometers for fear of damaging the circuit. அதாவது இதுல வந்து எந்த ஒரு வோல்டேஜும் வந்து நீ வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணனா இதுல இருக்கக்கூடிய சர்க்கியூட் வந்து டேமேஜ் ஆகி வீணா போயிடும்ன்றாங்க. Press on off button to shoot the power when the digital micrometer stands. Take out the battery if it stands ideal for a long time. அதாவது இந்த பேட்டரி வந்து நிலையா வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்கும். ஆன் ஆஃப் பட்டன் வந்து அதுல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது as for the battery abnormal display, digit flashing or even no display shows flat battery. Thus you should push the battery cover around directing and the replace. அதான் அதுல வந்து டிஸ்பிளே தெரியலையோ இல்ல டிஸ்பிளே வந்து அப்நார்மலா இருக்கோ
இல்ல அதுல இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் தெரியல அப்படின்னா அதுல வந்து அந்த பேட்டரி வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேட்டரி கவரை கழட்டி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுல வந்து சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது அந்த inside of the battery cover at the temperature of not more than 40 degree Celsius still gets dry. அதாவது ரொம்ப ட்ரை பிளேஸ்ல வந்து நம்ம வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேட்டரி வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி பேட்டரி டெட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம பேட்டரியை வந்து ஒன்ஸ் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி அந்த பேட்டரி கவர் அந்த டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸ் வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து இந்த டிஜிட்டல் மைக்ரோமீட்டரை பத்தி. இந்த டிஜிட்டல் மைக்ரோமீட்டர்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனுடைய அக்யூரிசி அது வந்து மெயினா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து அதுல கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கும். ஓகேவா? அந்த 0.001 இன்ச்சஸ் ஆர் 0.001 mm அக்யூரிசின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.